5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான பாவம். எப்பொழுதுமே நம்ம வலியுறுத்துறது 5ஆம் இடத்தினுடைய சிறப்பே 3 உலகங்கள் அதுல இருக்கு. ஜோதிடத்துல 3 உலகம் ஒன்று. கடந்து சென்ற இறந்த காலம் முன்னோர்களை பற்றி சொல்கிறது. நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலம் ஜாதகரை பற்றி சொல்கிறது. எதை எப்படி எடுத்துக்கொண்டு மனரீதியாக பயணப்படுவார் என்று சொல்கிறது. எதிர்காலம் வரக்கூடிய சந்ததிகளை பற்றி சொல்கிறது. இந்த 3 முக்கிய காலங்களை ஒன்றிணைக்கக்கூடிய இந்த 5ஆம் இடத்துல கேது. அதுபோல 5ஆம் இடம் மனிதனுடைய மனநிலையில மகிழ்ச்சி, என்டர்டைன்மெண்ட் பர்சனான்றதை சொல்லுது. கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய நபரான்னு சொல்லுது. கிரியேட்டிவ் பர்சனான்னு சொல்லுது. முன்னோர்களால் ஆதாயமான்னு சொல்லுது. அது போல எதை அதிர்ஷ்டமாக அனுபவிக்க கடமைப்பட்டார். வாழ்க்கையில அதிர்ஷ்டம் எந்த செயலை செய்தாலும் அதை உயர்மட்டத்துல செய்யறது சாதாரண விஷயம் தான். எல்லாருமே ஒரு 9 to 5 ஆபீஸ்க்கு போக முடியும். எல்லாருமே தொழிலும் பண்றாங்க வேலையும் பண்றாங்க. எல்லாருமே முதல் தரத்துல பண்றது இல்லை, பெரும் உயரத்தில் பண்ணுவதில்லை. ஒரு மனிதனை செய்யும் கர்மத்தின் அடிப்படையிலே உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்வது இந்த 5ஆம் இடம் தான். அதிர்ஷ்ட பாவம் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு உயர்மட்டத்தில் உயர் அமைவுகளிலே பொருளாதாரத்திலும் சரி மன ரீதியிலும் ஒரு அங்கீகாரம். இப்படிப்பட்ட இந்த 5ஆம் இடத்துல கேது ஆரம்ப காலங்கள்ல ஜாதகருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில போகக்கூடிய சூழலை கொடுக்குது. பூர்வீகத்தினால் ஆதாயத்தை குறைத்து ஜாதகர் வெளியூர் தூர அமைவுகளிலே இருக்கிறார். அதுபோல் குழந்தை போன்ற அமைவுகளை சற்று தாமதப்படுத்தி கொடுக்கிறது. பெண் வாரிசுகளை கொடுக்கிறது. 5ல கேது பெரும்பாலும் பெண் வாரிசுகளே ஜாதகருக்கு அமையும். பார்ட்னர் ஜாதகம் வலுத்து இருந்தா ஆண் கிரகங்கள் ஆண் வாரிசை பெற முடியும். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு நிறைய ஞானம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் 3 காலம்ன்றதுனால ஒரு அதிர்ஷ்டமான ஞானம் 5ஆம் இடத்துலதான் புதஞ்சிருக்கு. ஒரு ஜோதிட அறிவா இருக்கட்டும், பிரபஞ்ச அறிவா இருக்கட்டும், அல்லது ஆன்மீக அறிவாக இருக்கட்டும், அப்பாற்பட்ட கிரியேட்டிவ் ஸ்கில் எல்லாம் இந்த கேது 5ல கொடுக்கும். அது போல ஜாதகரே மன ரீதியாக எல்லோரையும் நேசிக்கக்கூடிய, இளம் வயதுகள்ல எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவராக சரியான அன்புகள் கிடைக்காது. நல்ல நபர்களை யாரும் சந்திக்க நிகழாது. எப்பொழுதுமே அன்பு என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும். யாரும் ஜாதகரை நேசிக்க போறதில்லை. யாருமே ஜாதகருக்கு பிரச்சனை. ஆனா ஜாதகர் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய அந்த பொதுவான சிந்தனை கொண்ட நபராக இருப்பார். அன்பினால் ஏமாறக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல இந்த 5ஆம் இடத்திலே கேது இருக்கிறவங்களுக்கு அறிவு, சிந்தனை எல்லாம் வரும். முற்பகுதி வாழ்க்கை கொஞ்சம் சிரமம். ஆஃப்டர் 30க்கு பிறகு ஜாதகருக்கு வளர்ச்சிகள் உண்டு. பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பார். அது போல கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்பொழுதுமே வலுக்கணும். யோக தொடர்பை கண்டிப்பா பெறணும். அந்த வகையில அந்த காம்பினேஷன் 5ல கேது இருந்தா அதிர்ஷ்டம். பிற்பகுதி வாழ்க்கையிலே பெருமுயரத்தை ஜாதகர் அடைகிறார்.